ஹலோ கைஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய செலிபிரிட்டியான ஷாருக் கான், ராபர்ட் டவுனி ஜூனியர், கிலியன் மார்ட்டி இவங்க எல்லாரோட பர்சனாலிட்டியும் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். இவங்களோட பர்சனாலிட்டியை பாத்தீங்கன்னா ஒரு கேதரிங்கா இருக்கட்டும் ஆர் ஒரு ஈவெண்டா இருக்கட்டும், அவங்களோட பர்சனாலிட்டியை மத்தவங்களை விட அவுட் சைனா தெரியும். ஏன்னா அவங்க பர்சனாலிட்டியை பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிசைரபிளா அண்ட் சார்மிங்கா இருக்கும். சோ இந்த பர்சனாலிட்டியை நம்மளோட லைஃப்லயும் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கைஸ், இந்த வீடியோ உங்களோட லைஃப்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோவா அமைய போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. and also இந்த வீடியோவோட கடைசில ஒரு போனஸ் டிப்ஸும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இன்னைக்கான சூழ்நிலையில நிறைய டீனேஜர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த லேசினஸ் அண்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன். இந்த ரெண்டும் தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்குது. சோ இத போக்குறதுக்கான 3 டிப்ஸை பத்தியும் இந்த வீடியோல போனஸ் டிப்ஸா பார்க்கலாம். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். பாயிண்ட் நம்பர் 1, நம்ம லைஃப்ல டிஃபரெண்ட் பிளேஸ்ல டிஃபரெண்ட் சினாரியோல ஆயிரக்கணக்கான மக்களை சந்திக்கிறோம். சோ அவங்க எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான ஒப்பீனியன்ஸ் இருக்கும். சில சமயங்கள் அவங்களோட ஒப்பீனியன் நம்ம கூட ஒத்து போகாம இருக்கலாம். சோ அதுக்காக மத்தவங்களோட ஒப்பீனியனை எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்படி நீங்க மத்தவங்களோட ஒப்பீனியனை கேட்காத போது உங்களோட முடிவுகளையும் ஒப்பீனியனையும் நீங்க கான்பிடென்ட்டா இருக்கணும். ஏன் அப்படின்னா மத்தவங்களோட ஒப்பீனியனை அவங்க ஸ்ட்ராங்காகவும் அக்ரெசிவாகவும் டாமினேட்டாகவும் உங்ககிட்ட திணிக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்கு ஈக்குவலான ரெஸ்பெக்ட கொடுக்கணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கான பெர்ஸ்பெக்டிவ ரொம்பவே தெளிவா மத்தவங்க முன்னாடி சொல்லுங்க. இந்த மாதிரியான பர்சன்ஸ் தான் எம்பத்திக் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்க கிட்ட அரகண்டா நடந்துக்காம அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. இப்படி நீங்க மத்தவங்க கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறப்போ உங்க கிட்ட இருக்கக்கூடிய ஓவர் திங்கிங்க உங்களால கம்மி பண்ண முடியும். அண்ட் பாயிண்ட் நம்பர் 2, உங்களுக்குள்ள நீங்க பாசிட்டிவான வேலை ஃபீல் பண்ண வைக்கணும். அதாவது நீங்களே உங்களை பாசிட்டிவா ஃபீல் பண்ண வைக்க ஆரம்பிக்கணும். இப்போ ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைம்ஸ் எடுத்துக்கலாம். அதுல பேக் பெஞ்சர்ஸ் ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொண்ணை பத்தியோ அல்லது அவங்க வீட்டுல நடந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ் பத்தியோ பேசிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி நீங்க இல்லாம டெய்லியுமே உங்களோட ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டெய்லி ஒரு 6 மணில இருந்து 8 மணி வரை நீங்க படிக்கலாம். அண்ட் ஆல்சோ 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யலாம். எனக்கு மொபைல் யூஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும், அப்ப நான் அதை செய்யலாமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு பெயிண்டிங் பண்றது ஆர் மியூசிக் கத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்யலாம். அண்ட் 11 மணில இருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்கு நாலேஜ் வளர்க்கக்கூடிய நாலேஜபிள் பாட்காஸ்ட கேளுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட டெய்லி லைஃப்ல நீங்க செய்யும் பொழுது உங்ககிட்ட டிசிப்ளின் வர ஆரம்பிக்கும். சோ இதனால உங்க லைஃப் கொஞ்சமா growth ஆகும். சோ இப்படி நீங்க பண்ணதுக்கு அப்புறமா உங்களை நீங்களே திரும்பி பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ப்ரௌடான ஃபீலிங் கண்டிப்பா வரும். சோ இதனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் பாயிண்ட் நம்பர் 3, உங்களோட பாடி அப்பியரன்ஸ் மேல உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும். அதாவது செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். ஃபார் தி எக்ஸாம்பிள், உங்க பாடி வெயிட், டேண்ட்ரஃப், எல்லோ டீத் ரொம்ப லீனா இருக்குது அப்படின்னு இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள் மேல நீங்க அதிகமா கவனம் செலுத்தணும். அப்படி நீங்க இல்லாம லேசியா இருந்தா உங்களுக்குள்ள நீங்களே இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவீங்க. இப்படிப்பட்ட இன்செக்யூர் ஃபீலிங் இதுல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் நீங்க எடுக்கணும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க சிம்பிளா ஹோம் ரெமிடியை ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ உங்களோட பாடியை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நீங்க அடிக்கடி ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணியும் நீங்க அதை டெவலப் பண்ணலாம். இப்படி உங்களுக்குள்ள டிசைர் இருக்கிறப்போ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கான்ஃபிடென்ட்டா அதிகரிக்கும். உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நீங்க சூட்ஸ் வேர் பண்ணலாம். லைக் ஜான் விக் எடுத்துக்கோங்களேன். அந்த படத்துல அவர் மூவி ஃபுல்லாவே சூட் போட்டு தான் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பிக்கி பிளைண்டர்ஸ்ல கிளியனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் வாக்கிங் ஸ்டைல் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படினே சொல்லலாம். சோ நீங்க நீட்டான ட்ரெஸ்ஸிங் சென்ஸை நீங்க வியர் பண்ணும் பொழுது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அதிகமா வரும். சோ நீங்களும் கான்ஃபிடென்ட் அண்ட் அட்ராக்டிவா ஆகணும் அப்படின்னு நினைச்சா உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் பாயிண்ட் நம்பர் 4, நீங்க எப்பவுமே உங்களை மத்தவங்க முன்னாடி மிஸ்டீரியஸான பர்சனாவே காட்டிக்கோங்க. நீங்க காலேஜ்ல இருந்தாலும் சரி ஆர் ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, நீங்க உங்களோட எமோஷன்ஸை அதிகமா வெளிப்படுத்த கூடாது. அண்ட் உங்க பர்சனல் சீக்ரெட் அண்ட் ஃபேமிலி பத்திய இந்த மாதிரி விஷயங்களை மத்தவங்க கூட டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அண்ட் உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கக்கூடிய விஷயங்களை கூட நீங்க யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம். முக்கியமா யாருக்கிட்டையும் நீங்க உங்களோட கோவத்தை காமிக்கவே கூடாது. எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலுமே சரி அதை காமா சைலண்டா ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா என்னோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். முதல்ல நான் ஜிம்முக்கு போனப்போ நான் அங்க உள்ள ஒரு நபர் கிட்ட பேச ஆரம்பிச்சேன். கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க கொடுத்த ரெஸ்பெக்ட் கொஞ்சமா கம்மியானுச்சு. சோ உங்களுக்கான மரியாதையை நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சா அமைதியா இருங்க. மத்தவங்க கிட்ட அதிகமா பேச வேண்டாம், அமைதியா இருங்க. இப்படி நீங்க அமைதியா இருந்தாலே போதுமான ரெஸ்பெக்ட் உங்களை தேடி வரும். அண்ட் பாயிண்ட் நம்பர் 5, பி ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபார் எவ்ரிஒன். எல்லாரையும் மதிங்க, எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி நடந்துக்கோங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா கியோனா ரிவர்ஸ் சொல்லலாம். இந்த ஒரு வீடியோவை பாருங்களேன். இதுல கியோனா மிகப்பெரிய ஆக்டராவே இருந்தாலுமே கூட ஒரு வயசான லேடி வரத பார்த்த உடனே அவங்களுக்கு எழுந்து அவரோட சீட்டை கொடுக்கறாரு. சோ இந்த வீடியோல அவரோட கைண்ட்னஸ் காட்டுது. அதே மாதிரி ஹிந்தில ஒரு ஹிட்டான ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படினாலே அது கண்டிப்பா கான் பனேகா crorepatiயா தான் இருக்கும். சோ அந்த ஷோவோட ஆங்கர் ஷாருக் கான் ஒரு வயசான லேடி அவங்க
அவங்க கிட்ட பேசும்பொழுது இவர் அவங்க கிட்ட ரொம்பவே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் கைண்ட்ஃபுல்லாகவும் நடந்துப்பாரு. சோ இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா கத்துக்கணும். சோ எல்லார்கிட்டயுமே ரொம்பவே ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கோங்க. ஸ்பெஷலா உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துக்குங்க. எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்கும் சம் பேட் சிச்சுவேஷன் கண்டிப்பா வரும். அப்படி அவங்களுக்கு வர்றப்போ சப்போர்ட்டிவாவும் இருங்க, ரொம்பவே பொலைட்டாவும் நடந்துக்கோங்க. அண்ட் ஃபைனலா ஒரு போனஸ் டிப்ஸ், ப்ரோக்ராஸ்டினேஷன். நம்மள நிறைய பேர் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன்ல தான் இருப்போம். எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அதனால நீங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஒரு டெட்லைனை செட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். அந்த கோல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டேட்ல ஆர் பர்டிகுலர் டைம்ல எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுங்க. உங்களோட ஒர்க்குக்கு தேவையான டைம் ஆர் பீரியட் வச்சு வேலை செய்யுங்க. அப்புறம் நீங்க செட் பண்ணக்கூடிய கோல்ஸ் அச்சீவபிளா இருக்கணும். இப்படி இருக்கும்போது நீங்க ஒரு தடவை கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். அண்ட் உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து வெளிவரணும். நம்மள நிறைய பேருக்கு டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாவே அமையுது. சோ இதுக்கு முக்கியமான காரணமே நம்மளோட மொபைல் போன்ஸ் அப்படினே சொல்லலாம். சோ உங்களோட மொபைல் போன்ஸை யூஸ் பண்றத கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாவே அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனை தான் கிரியேட் பண்ணும். சோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தவிர்த்துட்டு உங்களோட வேலையில நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஃபோக்கஸ் அதிகமாகும். அதனால நீங்க ரொம்பவே எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சோ அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி பல அமேசிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video. Bye bye.